அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசரை உள்ளிட்ட இந்த அடியார் திருக்கூட்டத்தையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றோம். பாம்பன் சுவாமிகளுடைய அடியவர்கள் பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய அனுபவத்தை தொடர்ந்து சிந்திக்கின்ற வகையில் திருவருளானது நமக்கு துணை நின்றிருக்கிறது. அந்த வகையில் நாம் பாயிரத்தை அடிப்படையாக கொண்டு சிந்தித்து வருகின்றோம். பெருமான் தொடக்க பாடல்களில் மிகப்பெரிய அனுபவமான தகராலய ரகசிய அனுபவத்தை எப்படி குறிப்பிட்டு தொடங்குகின்றார் என்பதையும் அது எப்படிப்பட்ட அனுபவ அடிப்படைகளை விரும்புகின்றது என்பதையும் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் பெருமான் யாருக்கு சொன்னார் என்று கேட்டால் அன்பான மனசனுக்கு சொன்னார் என்பதை சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். அந்த அடிப்படையில்தான் ஆக்கம் என்பது நிகழும் என்ற வகையில் ஆம் என் நாயகன் ஆறுமுகச் சிவன் என்ற அடிப்படை சுவாமிகள் ஆறுமுகச் சிவபிரான் துதியிலே அமைக்கிறார் என்பதை சிந்தித்தோம். பொதுவாக வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டுபோதை தருகிற பெருமான் எல்லாவற்றையும் தந்துவிட்டு இறுதியாக இவர்கள் கேட்பதற்காக மட்டும்தான் இருக்கிறானா என்று கேட்டால் இல்லை இல்லை, அதையும் தாண்டி எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக அவன் நம்மை செயல்படுத்தியும் வருகின்றான். அந்த வகையில்தான் தகராலயம் என்பது ஒரு முடிவிட அனுபவமாக அல்லது ஒரு முடிவான அனுபவமாக இருக்கிறது என்றும் அந்த முடிவான அனுபவத்தை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் நம்மை இழுத்து வருவது பெருமானுடைய வேலை என்றும் அந்த வேலையில்தான் எந்த ஒன்று அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று கேட்டால் அதுதான் அன்பு என்பதை பற்றி அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் என்று நாம் சிந்தித்தோம். சென்ற வாரத்தில் அதை முடிக்கும் பொழுது பலருக்கும் அதிலே அன்பை பற்றிய முடிவிலே சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து முடிந்தன. அந்த வகையிலேயும் ஆம் என் நாயகன் ஆறுமுகச் சிவன் பூமலர் சரண் போற்றி பழிச்சுவாம் என்ற அந்த ஆறுமுகச் சிவபிரான் துதியை விளங்கிக் கொள்ளுகிற வகையிலேயும் இன்றைய சிந்தனையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் என் நாயகன், இதுதான் அடிப்படை. சென்ற பாயிரத்திலே திருகு ஒன்று இல்லா மா வாழ்வு, அது ஒரு அடிப்படை. அதை நல்குவதற்காகத்தான் குகன் நமக்கு வேலை செய்கிறான். அதுதான் பாயிரத்திலே சொன்னது. அதற்காக கடவுள் எப்படி வேலை செய்கிறது என்று கேட்டால் அதுதான் ஆம் என் நாயகன் என்பதாக வேலை செய்கிறது என்று ஆறுமுகச் சிவபிரான் துதியிலே தொடங்குகிறார். இதற்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம், எப்படியெல்லாம் அது இருக்கிறது என்று ஒரு
சிறிய தொடக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அன்பை பற்றிய ஆராய்ச்சியிலேயே நமக்கு ஒரு முடிவை தரும். சாதாரணமாக உலகப் பொருள்களை பற்றி எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் என்ற தெளிவிற்கும் அது வழிவகுக்கும். எப்படியெல்லாமோ நாம் வந்த வழியெல்லாம் அனுபவிக்கிறோம். இந்த அனுபவம் இப்படிப்பட்டதுதானா என்ற கேள்வி நமக்கு மற்றவர்களால் எழுப்பப்படுகிறதோ இல்லையோ, நமக்கே வந்து சேருகிற மாதிரி ஒரு நிலையை பெருமான் அமைத்து விடுகிறான். சரி, அதிலே இருந்து எப்படி சமாதானம் அடைவது, அல்லது அதிலே இருந்து எப்படி ஆக்கத்தை பெறுவது, அல்லது நிறைவான ஒரு விஷயத்தில் வளர்வது என்பதுதான் இதனுடைய அடிப்படை. சரி, அதனுடைய ஆரம்பம் என்னவென்றால், இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் எதன் மீது அன்பு வைக்கிறேனோ அது அந்த செயலை சிறந்ததாக ஆக்கும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். திருவள்ளுவரும் கூட அறத்துக்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை என்று ஒரு திருக்குறளை செய்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த அறம் என்று சொல்லுகிறார்களே, அந்த அறத்திற்கு அன்பு தேவை என்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மரத்திற்கும் அன்பு தேவை. இது திருக்குறள். அதற்கு விளக்கம் இதுதான். நான் எதன் மீது அன்பு வைக்கிறேனோ அப்படி வைக்கிற அன்பு அந்த செயலை சிறப்பானதாக ஆக்கும். இந்த விளக்கத்தில் ஒன்றும் குறையில்லை. அந்த விளக்கத்திற்கு உதாரணம் சொல்லும்போது என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் நல்ல செயல்களின் மீது எப்படி அன்பு வைத்து அதிலே நிற்கிறேனோ, அதே போல ஏதாவது ஒரு, இன்னும் சொல்ல போனால் திருடுதலோ அல்லது ஏதாவது ஒரு எந்த கெட்ட செயலாக இருந்தாலும், அல்லது சண்டை, ஏதாவது ஒரு செயல், அந்த செயலிலே அன்பு வைத்தால்தான் அந்த செயலை நான் செய்கிறேன் என்று பொருள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை. திரும்ப திரும்ப அந்த திருக்குறளிலே நான் பொருள் என்ன நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், அன்பை சொல்ல வருகிறாரா அல்லது அறத்தையோ மரத்தையோ சொல்ல வருகிறாரா என்று நீங்கள் அதிலே ஒரு வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பை கண்டுபிடிக்கிற வேலைகளில் திருவள்ளுவர் எளிதாக நமக்கு சொல்லிவிட்ட உதாரணம் அது. இப்போ சாதாரண வழக்கு நடையில் உங்களுக்கு அன்பை தெரிந்து கொள்வதற்கு ஆயிரம் கதைகள் சொல்லுவார்கள். இப்போ நாம் அன்பால் ஒருவருக்கு உதவி செய்வது தான், சின்ன உதவி கூட. பெரிய உதவி யார் செய்தான் என்று கேட்டால், தலையை தானமாக தன்னுடைய தலையை வெட்டி கொண்டு போகலாம் என்று ஒரு வள்ளல் சொன்னான். குமணன் என்று ஒருவனுடைய பெயர், குமண வள்ளல். உங்களுக்கெல்லாம் வரலாற்றிலே தெரியும். தமிழுக்காக தலையை தந்தவன், பாடிய புலவனுக்கு பரிசு தருவதற்கு ஒன்றும் இல்லை என்று காட்டிலே மறைந்து வாழுகிற காலத்தில் நீ என்னுடைய தலையை கொண்டு போய் சென்று கொடுத்தால் உனக்கு பரிசு கொடுப்பான் என்று அவன் கொடுக்கிறான். அதே போல வரலாற்றிலே சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்து புறாவை காப்பாற்றினார். இப்படியெல்லாம் அன்பிற்கு நிறைய செயல்கள் உண்டு. இந்த அன்பிற்கான அடிப்படை அதிலே எந்த மாதிரி என்றால், அந்த அன்பையே செய்கிறோமா அல்லது செயல் மீது அன்பை வைக்கிறோமா, இதுதான் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறுபாடு. ஏன்னா இன்றைக்கு கேள்வி வந்ததுனால அதை கொஞ்சம் அது நுட்பமாக சொல்லி வந்தால்தான் நான் எதை சொல்ல வருகிறேன் என்று அது அடிப்படையில் நிற்கும். அன்பையே செய்கிறானா
அல்லது தான் எடுத்துக்கொண்ட செயலில் அன்பு வைக்கிறானா? இதுதான் வேறுபாடு. இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அன்பை காட்டுகிற செயல்கள் தான். எது? ஒரு புறாவுக்காக தன்னுடைய உடம்பிலே இருந்து தொடையிலே இருந்து சதையை அறுத்து கொடுத்தது, குமணன் தலையை கொடுத்தது, பாரி தேரு முல்லை கொடிக்கு தந்தது, இந்த மாதிரி நிறைய வரலாறுகள். இதே வரலாறு தான் குடும்பத்திலேயும் தன்னுடைய தாய் தந்தை தமக்கை அண்ணன் இந்த மாதிரி உறவுகள், இவைகளும் அன்பை காட்டுகிற செயல்கள் தான். அதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை. ஆனால் அதிலே ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் என்றால், நான் ஏன் இதை கொஞ்சம் நிதானமானா, இப்போ அன்பு உடைமை என்ற ஒன்றுதான் பரம்பொருள் அனுபவத்திற்கு அடிப்படையான ஒன்று. நாம் செய்கிற அன்பு என்பதற்கும் அன்பு என்ற ஒரு விஷயத்தில் நேராக வந்து நிற்பதற்கும் என்ன வேறுபாடு? நாம் வழிபாடு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அன்பான செயல்கள் தானே. ஆனால் அதிலே நேரடியாக அது வருகிறதா இல்லையா? அப்படி வந்தால்தான் ஆம் என் நாயகன் என்று சொல்லுவது எந்த மாதிரியான விஷயம்? ஆம் என் நாயகன், இது சாமிகள் போட்ட வார்த்தை. இதுதான் வெளிக்குள் வெளி என்கிற ஒரு தகராலை அனுபவத்தை தரப்போகிற அடிப்படை. இந்த தகராலய அனுபவத்தை தரப்போகிற அடிப்படை என்று சொன்னால் அது வளர்ந்து கொண்டே போவது. இந்த வளர்ந்து கொண்டே போவதிலே சிறுமை இல்லை என்று முதல் பாடலில் சொல்லிவிட்டார். இந்த பாயிரத்தில் வளர்ந்து கொண்டே போகிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இந்த வளர்ந்து கொண்டே போகிற விஷயம்தான் ஆம் என் நாயகன். இந்த வளர்ந்து கொண்டே போகிற விஷயமாக இருப்பது எது என்று கேட்டால் அன்பு. இப்ப எல்லோரும் சொல்லுவது போல இறைவனிடம் அன்பு வையுங்கள், அதுதான் உங்களை வளர்க்கும் என்ற அந்த வார்த்தைக்கு எந்த மாதிரி எல்லாம் வேறுபாடு இருக்கிறது, நேராக வளர்கிறதா இல்லையா என்ற அந்த விளக்கத்தை நேரடியாக பிடிப்பதற்கு எத்தனை வகையான கிளைக்கதைகள் அதிலே இருந்து பிரிய வேண்டும். நான் எந்த இடத்திலே இருந்தால் அது நேரான பொருளை தரும். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிந்தனை. அதுதான் சென்ற வாரத்தில் நான் தொடங்கி வைத்தது. இப்படி ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய உதாரணம்லாம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இனிப்பு என்பதையே நேராக அனுபவிக்க முடியுமா? இனிப்பை நேராக அனுபவிப்பது என்றால் என்ன? அப்படி ஒரு கேள்வியை கேட்டால், இனிமை என்பது ஒரு சுவை. முதல்ல இந்த இனிப்பு என்கிற சுவை எதிலே இருக்கிறது? இனிப்பு என்கிற சுவை. அதனாலதான் இன்னைக்கு எடுத்த உடனே அவர் நெல்லை இனிப்பை கொடுத்து விட்டார். இந்த இனிப்பு என்பது லட்டுல இருக்குது, ஜாங்கிரியில இருக்கு, எல்லா பொருள்களிலேயும் இருக்கிறது. எல்லா பொருள்னா இனிப்பு என்பதாக தயாரிக்கப்பட்ட பொருளிலும் இனிப்பு இருக்கிறது. இயற்கையாகவே மாம்பழத்திலும் இனிப்பு இருக்கிறது, நெல்லிக்காயிலும் இனிப்பு இருக்கிறது. நான் எதையெல்லாம் பழம் என்று அனுபவிக்கிறேனோ அதிலே இனிப்பு இருக்கிறது. காயிலே இருந்த புளிப்பு பழமான பிறகு இனிப்பாக மாறுகிறது. இப்ப முடிவாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இயற்கை பொருள்களில் புளிப்பாக இருந்த ஒன்றை நான் பழமாக அனுபவிக்கும் பொழுது இனிப்பாக அனுபவிக்கிறேன் என்பது ஒன்று. சர்க்கரையை எடுத்து அதை நேரடியாக அனுபவிக்க முடியாமல் அதிலே ஏதாவது சில வேலைகளை செய்து அதை இனிப்பாக அனுபவிக்கிறேன் என்பது ஒன்று. இப்பொழுது இனிப்பு என்பது எது? இவைகளின்
சார்பிலே நான் அனுபவிக்கிற இனிப்பு என்பதற்கு இவைகளையெல்லாம் வைத்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இனிப்பா? அந்த மாதிரி தான் அன்பை பற்றிய ஆராய்ச்சி. இனிப்பு என்று சொன்னால் எனக்கு இதுவரைக்கும் நான் சின்ன வயசுல சாப்பிட்டது, இப்ப சாப்பிட்றது இதுவரைக்கும் தான் இனிப்பு. ஆனால் உலகத்திலே நிறைய இனிப்பு வகைகள் இருக்கின்றன. அப்ப இனிப்பு என்கின்ற ஒன்று எது? அதை பிடித்து கொண்டு வரணும்னா சில ஆராய்ச்சிலாம் இருக்குல்ல. இனிப்பு என்பது பழங்களில் இருப்பது, அப்புறம் சர்க்கரையில் இருப்பது, அப்புறம் மற்ற பொருள்களில் சேர்ந்து கலந்து பெறுவது, இதெல்லாம் இனிப்பு தான். முதல்ல இந்த ஆராய்ச்சியில ஒரு முடிவு கட்டி இனிப்புனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு, இது நாக்கில் தெரிகிற ஒரு விஷயம்னு நீங்க கடைசியா கொண்டு வந்து நிறுத்தின பிறகு நான் என்ன கேட்பேன் அப்புறம்னா, நீங்கள் அனுபவிக்கிற இனிப்பு என்பது ஒரு சுவை மட்டும்தானா? இல்லை இல்லை, மொத்தம் 6 சுவைகள் உண்டு சொல்லுவோம்ல. நாக்கினால் அனுபவிப்பது இனிப்பு சுவை. இந்த இனிப்பு சுவைக்கு மேல கசப்பு, காரம், உவர்ப்பு இதெல்லாம் உண்டு. இந்த 6 சுவையையும் சுவை என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த 6க்கும் 6 நாக்கு நம்மிடம் இல்லை. சரிதானே? இப்ப என்ன கேள்வி மறுபடியும் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தனித்தனியாக இனிப்பு என்று பார்த்தாயிற்று. அதற்கு பிறகு நாக்கிலே தான் இனிப்பு வருகிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, ஆனால் நாக்கிலே இனிப்பு மட்டும் இல்லை, 6 சுவைகளும் இருக்கின்றன. முடிஞ்சு போச்சா? இப்ப நான் உன்னை கொடுத்து இதெல்லாம் இல்லாம இதோட சுவையை நீ சுவையா சொல்லணும் அப்படின்னு எதையாவது கொடுத்தா சொல்ல முடியுமா? முடியாதா? நான் கொடுக்கிற ஒன்று இப்ப இந்த நமக்கு 2 விஷயத்தை முதல்ல தனியா, ஏன்னா இந்த அன்பை புரிந்து கொள்ளுவதற்கு எந்த மாதிரி உதாரணம் எனக்கு சரியாக ஒத்து வரும் என்றால் இந்த சுவை உதாரணம் ஒத்து வரும். அதனாலதான் இந்த 2த்தையும் நான் வச்சு சொல்றேன். முதல்ல பொருள்களில் இன்னதுதான் சுவை. இந்த சுவை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இந்த சுவை மாம்பழம் போல இருக்கிறது அல்லது லட்டு போல இருக்கிறது என்று சொல்லுவேன். அதற்கு பிறகு இது காரத்தை விட வேறுபட்ட சுவை என்று சொல்லுவேன். இப்பொழுது நான் கொடுக்கிற ஒன்று இந்த சுவை என்பதாகவே ஒன்றாக சொல்லப்பட வேண்டும் என்றால் எனக்கு என்ன வேண்டும்? என்ன வேணும் அப்படின்னா, இன்னொரு உதாரணமா அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க புதுசா ஒரு இனிப்பு கையில கொடுத்து இந்த இனிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அந்த இனிப்புக்கு என்ன பேர்? ஆனா நீங்க சொல்ற இது வரைக்கும் சாப்பிடாத ஒரு இனிப்பு. அப்படி ஒரு இனிப்பு பொருளை கொடுத்து இதற்கு பெயர் என்ன என்று கேட்டால், பெயர் தெரியவில்லை என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? லட்டு மாதிரி இருந்தது, அல்வா மாதிரி இருந்தது, ஜாங்கிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அதனுடைய சுவையை எதன் சார்பிலும் சொல்லாமல் தனியாக சொல்ல வேண்டும். எதன் சார்பிலும் இல்லாமல் தனியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் அப்படின்னா, இதுவரைக்கும் இருந்த விஷயம் எல்லாம் இல்லாம போகும். இது மாதிரி இருந்தது என்று நான் சொல்லாமல் இதுதான் என்பதாக ஒன்றை சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா அதுக்கு பேர் சுவைன்னு பேர். இந்த சுவையாக இருந்ததுன்னு சொல்லாம, இதை போன்றதாக இருந்ததுன்னு சொல்லாம, எல்லா விஷயங்களும் இல்லாமல் புதியதாக ஒன்றாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு இதுவரை இருந்த எல்லா சுவை ஞானமும் இல்லாமல் போக வேண்டும். அதுக்கு பேர் தான் கழற்றின் பேர். யோக அனுபவம் போகும் பொழுது சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி,
ஞான கழற்றி, இப்படி ஒரு 4 கழற்றி பேசுவாங்க. கழற்றினா நீக்கிறது. இந்த பாவத்தை நீக்கிறது தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மோட பாவத்தை மட்டும் பெருமான் நீக்கி ஏதோ இன்பத்தை கொடு, அப்படி இல்லை. அது பாவத்தை நீக்கிறது. உலகத்துல பாவம் நிறைய இருக்கிறதுனால அதை நீக்கிறோம் சொல்றோம். அதுக்கு பிறகு போனாதான் இதெல்லாம் நீக்கணும். இங்க யாரெல்லாம் வரல, இந்த சுவாமிகள் இவர் இதுவரை வந்தார், இதற்கு மேல் அனுபவத்தை பெறவில்லை. அப்புறம் விவேகானந்தர் இதற்கு மேல் பெறவில்லை, ராமகிருஷ்ணர் இதற்கு மேல் பெறவில்லை, சங்கரர் இதற்கு மேல் பெறவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா இந்த பாவம் போறது மட்டும் இல்ல, பாவம் போன பிறகு எதையெல்லாம் கழற்றுகிறார்களோ அதையெல்லாம் கழற்றிய பிறகு புதியதாக ஒன்றை அனுபவித்தால் அதுக்கு பேர் சுத்தம்னு பேர். அந்த சுத்தம் தான் சிறுகு ஒன்று இல்லா மா வாழ்வுன்னு பாம்பன் சுவாமிகள் முதல்ல தொடங்கினார். இப்ப நான் எதுவும் நான் கொஞ்சம் வேகமாகவும் போகல, புரியாத மாதிரியும் சொல்லலை. ஆனா புரியாத மாதிரி நீங்க ஆக்கக்கூடாது. அதான் விஷயம். என்ன விஷயம்னா, நான் சொல்றது எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். சுவைங்கிறாரு, ஏதோ பிளட்டுங்கிறாரு, ஜாங்கிரிங்கிறாரு, வரும்போதே அல்வா கொடுத்தாரு, அதெல்லாம் இல்லை. திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம், திருநெல்வேலி போயிட்டு வந்தோம், அல்வா இருந்தது, சரி அவர் விநியோகம் பண்ணார் சுவாமி, இது அதெல்லாம் இல்லை விஷயம். அது கூட ஒரு விசேஷம் உண்டு. ஏன் திருநெல்வேலி சுவையிலேயே உயர்ந்தது எது என்று கேட்டால், ஒரு பாட்டுல சங்க இலக்கியத்துல வரும், நான் நிலா வாரையா, நீ உனக்கு நான் பால் தரேன், அது எல்லாத்தை விட சுவையா இருக்கும். எதை விட சுவையா இருக்குன்னா, எங்க ஊர்ல எல்லாருக்கும் தானம் செஞ்சவன் ஒரு வள்ளல் இருக்கிறான். அந்த வள்ளலோட தோட்டத்துல விளைஞ்ச நெல்லிக்காயை விட சுவையா இருக்கும், நான் தரேன். என்னுடைய குழந்தை வாய்ப்பட்ட எச்சில் பட்ட பால் அப்படின்னு ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு அம்மா பேசுவா. ஏன் பேசுறா அப்படின்னா, ஏன் அந்த வள்ளல் வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச நெல்லிக்காய்க்கு சுவை அதிகம் சொல்லி அதை சொல்ல வர்றா அப்படின்னா, நல்ல எண்ணத்தினோடு அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வாழ்ந்த ஒருவன் வீட்டு நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காயை தின்றால் அதற்கு பிறகு குடிக்கிற தண்ணீர் எல்லாம் இனிமையாக இருக்கும். அதை விடவும் உயர்ந்தது என்னுடைய குழந்தை வாயிலே பட்ட எச்சில் பால், அதை உனக்கு தருகிறேன் நிலாவே வாம்பா. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நெல்லிக்காய் சாதாரணமா சாப்பிட்டா அதை விட நல்லா என்னுடைய குழந்தை பால் இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லல. அவ ஒரு மிகப்பெரிய வள்ளல்னா அவன் அந்த எண்ணம் செயல் எல்லாமே அன்பை காட்டின ஒரு ஆள். அவன் வீட்டு தோட்டம்னா அந்த நெல்லிக்காய்க்கு அன்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதனால அந்த அன்பை சுவைத்த விஷயமாக அந்த நெல்லிக்காயை பார்க்கணுங்கிறது தான் அது. அந்த மாதிரி நாம அன்பை நாம எந்த வகையிலேயும் குறையில்லாமல் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் நான் நேரடியாக பெருமானுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். இந்த பெருமானோட நேரடியாக தொடர்பு கொள்ளுவதற்கும் இந்த மாதிரி உலக விஷயமாக தொடர்பு கொள்ளுவதற்கும் உள்ள வேறுபாடு அல்லது இடைவெளி. அது இந்த இடைவெளிக்கு தான் இந்த விஷயம். ஆம் என் நாயகன் அப்படிங்கிற தொடரை வச்சு வந்த விஷயம். அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பெருமான் ஏன் இந்த வேலையை செய்யவில்லை, நான் கேட்ட வேலையை ஏன் செய்யவில்லை? ஆனால் பாம்பன் சுவாமிகள் ஆம் என் நாயகன் என்று சொல்லுகிறாரே, அது உண்மையா பொய்யா? இதான கேள்வி. ஆம் என் நாயகன் என்று சொல்லுகிறார் என்பது உண்மைதான். அது எப்படி நடக்கிறது? கேட்டவுடனே எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எப்படியெல்லாம் அது கிடைத்தது? இப்படி ஒரு கணக்கு வழக்கு. இப்ப உடனே அதுக்கு ஒரு ஆள் இருப்போம். நம்ம கணக்கு வழக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு ஒரு ஆள் இருப்போம். என்ன அப்படின்னா, இது புண்ணியத்தில் சேர்ந்ததா அல்லது பாவத்தில் சேர்ந்ததா அல்லது பெருமானே புதியதாக கொடுத்ததா? இப்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இது புண்ணியமா வந்ததா பாவமா வந்ததா பெருமான் கொடுத்ததா? ஒரு கணக்கு போடணும். பெருமான் கொடுத்ததுன்னு சொல்ல எப்போ தைரியமா சொல்லலாம்னு கேட்டா,
நான் நேராக அன்பிலே செயல்படுகிறேன் என்று சொன்னால் அது மட்டுமல்ல, எல்லாமே நடக்கும் தானாகவே. அந்த விஷயம் வேகமாக மேலே போய்கொண்டிருக்கும். இது போகுமா போகாதான்னு கேட்டா போகும். போகும் என்று எப்படி நம்பிக்கை வரும் என்று கேட்டால், இந்த வேறுபாடு தெரிந்தால் நாம் இப்படி இருக்கிறோம், அந்த இடத்திற்கு போனால் அது நடக்கும் என்ற தெளிவு வரும். அந்த தெளிவுக்கான விஷயம்தான் இது. ஏன்னா இப்ப நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை காட்டி கொடுத்து பெருமான் அவன் பக்கம் இழுக்கிறானா அல்லது நாம் ஏமாறுகிறோமா இப்படி கேள்வி கேட்டுதான் ஆகணும். பெருமான் ஏதோ நமக்கு செய்யற மாதிரி தெரியுது, ஆனா நமக்கு உண்மையிலேயே மேல ஏத்துறானா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு ஏத்துறானா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஆனா ஏத்தாம இருக்க மாட்டாங்கிறதுல எந்த விதமான குறையும் இல்லை, எப்பவுமே குறை இல்லை. எதுல ஏற்றாமல் இருக்க மாட்டான், அதுல ஆம் என் நாயகன்கிறதுல எந்த விதமான விஷயம் இல்லை. ஆனால் ஏற்றுகிறான் என்பதை எப்படி அனுபவிப்பது, இதுதான் இடைவெளி. இந்த ஏற்றுகிறான் என்பதைத்தான் நேரா வழிபாட்டு மூலமாக நடக்கிறதா என்று கேட்டால் நடக்கிறது. ஆனால் அதிலே இருக்கிற அந்த கால இடைவெளி, செயல் இடைவெளிக்கு என்ன காரணம், அதை வச்சுதான் அன்பு என்றால் என்ன என்பது என்ன, அன்பை செய், அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை, இதை எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே உரிய வழிமுறைகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, இதுதான் அதனுடைய தொடக்கம். அந்த தொடக்கத்துல தான் அன்பை கண்டுபிடிக்கிற விஷயமா தான் இவ்வளவு பெரிய நாம எங்கேயும் வெளியே போகல. சுவை என்றால் என்ன என்பதை பற்றிய ஆராய்ச்சியை போலத்தான் அன்பை பற்றிய ஆராய்ச்சியும் நமக்கு இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி எது என்று கேட்டால், இப்பொழுது நீங்கள் எப்படி சுவையை பற்றி முடிவுக்கு வந்திருக்கிறீர்களோ அதை போலத்தான் உங்களுக்கு அன்பும் இருக்கிறது. இப்ப சுவையை பற்றிய ஆராய்ச்சியில் நாம் எந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று கேட்டால், உலகத்துல இருக்கிற தண்ணியில செஞ்ச ஒரு சேட்டு கடையில ஊரா சுத்திட்டு வந்தான். அவன் தமிழ்நாட்டு தாமிரபரணி ஆத்தோரம் அந்த தண்ணி எடுத்து அல்வா செஞ்சான். அது பாம்பே அல்வா மாதிரி இல்லாம இந்த தண்ணியில அந்த அல்வா நல்லா வந்தது, அதனால அது இருட்டுக்கடை அல்வா வந்தது. அதை வச்சு எல்லாரும் அல்வா செஞ்சோம், அதனால அந்த அல்வாவுக்கு ஒரு மென்மை வந்தது. இது வரலாறு. அப்ப மென்மை வருகிறது என்று சொல்லி அதற்கு ஒரு வரலாறு இருப்பதை போல என்னுடைய அன்பு மென்மையாக ஆகிறது என்பதற்கு என்னுடைய தாயோ தந்தையோ கூட இருப்பவர்களோ உதவியாக இருக்கலாம். ஆனால் அதுவே அன்பு அல்ல என்பதுதான் அந்த ஆராய்ச்சியின் முடிவு. அதான் சென்ற வாரம் சொன்னது. மென்மையாக இருக்கிறது என்பதற்காக அல்வாவை சாப்பிட்டு கொண்டே வாழ முடியாது, அல்வாவே என்னை வாழ வைக்காது. சரிதானே? ஏன்னா அன்பு என்பது நான் தாய் தந்தையிடம் வைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே இருந்தாலும் கடைசியிலே ஞானப்பாட்டுக்கு வரும்பொழுது கூட வருவார் யாரோ தான் படிப்பனை தவிர இவன் எங்க இந்த விஷயமாக நான் அன்பை செய்தேன், அது உடன் வந்தது என்பதாக முடிவு செய்து யாரும் சொல்லவில்லை. அப்படித்தானே நாம் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படித்தானே சித்தர் பாடல்கள்ல இருந்து எல்லா பாட்டிலையும் நாம கடைசியா நாங்கள் அன்பை இப்படி எல்லாம் செய்திருக்கிறோம், அந்த அன்பு இப்படி உருவமானது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறோமா? இல்ல இல்ல. அன்பா இருந்தால் வரும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப அன்பா இல்லையான்னு கேட்டா அது அன்பினுடைய பயிற்சி. எப்படி இப்ப நம்ம இறைவனுடைய அனுபவம், முக்தி அனுபவம் எல்லாம் பேசுறோம்ல, பேசும்போது பெருமானுடைய அனுபவத்தை நாம் எப்படி பேசுவோம், என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மாணிக்க வாசகர்லாம் களிப்பு, தேனிப்பு, இந்த மாதிரி அனுபவம். அது தேனிப்பு, களிப்பு, அப்புறம் அப்பரடியில் கேட்டால் மனித பிறவி, மனித பிறவியே மனித பிறவின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறார். இனிப்பு, தேனிப்பு, இந்த மாதிரி விஷயமா கொடுக்குறாங்கல்ல. இறைவனுடைய அனுபவமும் இனிமையாகத்தான் இருந்தது. இதற்கும் நான் உலகத்திலே இனிமையை இப்படி சொன்னேன் என்பதற்குமான வேறுபாடுதான் அன்பு என்பதை கண்டுபிடிக்கிற வேறுபாடும் கூட. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடைவெளியை நாம பிடித்து பார்க்கிற இடம் தான் இன்னும் கொஞ்சம் பிடிபடல. என்ன பிடிபடல அப்படின்னா, இல்ல அதை முழுசாவே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவை. திருப்பி திருப்பி நம்ம அதை பேசினாலும் அன்பு என்பது இதை தான் சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நானும் அதை சொல்லிடணும். நீங்களும் அதை பிடிக்கணும். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் இப்போ கேட்கறது இவருக்கு நல்லா தெரியும். ஆமாம், அது இது இல்லை தான் அன்பு, அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அதை பிடிக்கும்போது இதுதான் அன்புக்கும் இதுதான் அன்பை போன்றதற்குமான வேறுபாடுன்னு சொல்லணும். அன்புக்கும் அன்பை போன்றதற்குமான விஷயம். இப்ப திருமூலர் சொல்லிட்டார், அன்பே சிவமாவது ஆரும் அறியார். அதேதான் நம்ம உள் அன்பே அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னது அன்னைக்கு போன வாரம் எடுத்து காட்டினார். இப்ப சாமி என்ன சொல்லிட்டார், எடுத்த உடனே தெளிவா சொல்லிட்டார், அது ஒண்ணும் இல்லப்பா, ஆம் என் நாயகன். அதுதான் என்ன பிடிச்சார், சீடனையே முழுசா அன்பா வச்சார். அன்னைக்கு கூட நான் ஒரு கதை தான் சொன்னேன். இந்த திருமூலர் கதை நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அது இந்த சமயத்துக்கு அதை நீங்க மறுபடியும் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திருமூலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமூலர் திருமந்திரம் 3000 பாடல் பாடினவர், யோகி, 3000 வருஷம் இருந்தார். அது மட்டும்தான் தெரியும் இல்ல, அவரோட வரலாறுல திருமூலராக இங்கே இருந்தவர் யார் அப்படின்றது ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, வடநாட்டிலே இருந்து வந்த சிவயோகி முதல்ல ஞாபகத்துக்கு வரணும். திருமூலர் இல்ல, அவரு வடநாட்டில இருந்து ஒரு சிவயோகி வர்றார். அவர் கூடு விட்டு கூடு பாயிற அளவுக்கு யோகத்துல பெரிய ஆள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். யோகத்தில் கூடு விட்டு கூடு பாய்கிற அளவிற்கு பெரிய யோகி, வடநாட்டிலே இருந்து வந்த ஒரு சிவயோகி. அவர் இங்கே ஒரு இறந்து கிடந்த ஒரு மாடு மேய்க்கிறவனுடைய உடம்பில் தன்னுடைய ஆன்மாவை நுழைக்கிறார். மாடுகள் எல்லாம் அந்த உடம்பை பார்த்து அழுகின்றன. இடையன், அவன் பேர் தான் மூலன். அந்த உடம்பை பார்த்து மாடுகள் அழுவதை பார்த்து அவைகளை ஓட்டி சென்று வீட்டிலே விட வேண்டும் என்று அந்த உடம்பிலே தன்னுடைய ஆன்மாவை வடநாட்டிலே இருந்து வந்த சிவயோகி நுழைக்கிறார். இதான் நடக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த உடம்பு தான் அனுபவத்திற்கு உரிய உடம்பு. அதான் அதுல இருக்கிற விஷயம். அதுக்கு பிறகுதான் அவருக்கு 3000 தமிழ் ஞானம் அனுபவம் எல்லாம் வருகிறது. இப்ப நீங்க அன்பை நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்துக்கும் கொடுக்கிற இணைப்பு. வடநாட்டிலிருந்து வந்த சிவயோகி சதாசாரியன் சொன்னா, இங்க இறந்து கிடந்த மூலன் தான் மனசன். இந்த 2 பேரையும் இணைச்சா தகராலயம். அந்த உடம்புல அது வருது. வடநாட்டில இருந்து வந்த சிவயோகியோட விஷயம் என்ன அப்படின்னா, அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நம்ம இதுலயும் ஒரு உண்டு. என்ன உண்டு அப்படின்னா, இந்த யோகத்துக்கு போறாங்கிறாங்களே. உங்களுக்கு தெரியும், இங்க நிறைய பேர் யோகத்துல போய் என்ன ஆனாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சது ஒரு நண்பரோட சித்த நம்ம முடம் நீக்கிறவர், அதை இந்த சுளுக்கு எடுக்கிறது, இந்த வர்மக்கலை, இந்த உடம்புக்கு மசாஜ் பண்ற ஒரு ஆள், ஒரு இவர் இருக்கிறார் இங்க ஒருத்தர். அவர்கிட்ட போனா அவர் சொன்னார், இங்க நிறைய பேர் யோகத்துக்கு போறேன்ட்டு இந்த முதுகு வலி இங்க வந்துடுறான், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்குது. இந்த யோகத்துக்கு நிறைய பேர் போறோம்னு சொல்லிட்டு இந்த காற்றை எங்கேயோ அதை கிளப்பி அங்கேயே விட்டுறாங்க. அங்க ஒரு வலி போயிடுறாங்க. இதுல மேக்சிமம் பேருக்கு இந்த முதுகு வலி புதப்பகுதியில ஒரு வலி வருதுன்னு நிறைய பேர் அந்த வர்மக்கலை அவர்கிட்ட போயிடுறாங்க. ஏன் போறாங்க அப்படின்னா, உட்காந்து எதையோ கிளப்புறன்னு எதுவோ கிளம்பி அவங்க கடைசியில அது வேணான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பேர் தொடக்கத்திலேயே இந்த பிரச்சனை வலி வந்தவங்க நிவாரணம் ஆயிடுறாங்க. யாருக்கையாவது போய் கொஞ்சம் அதிகமா கிளப்பினவங்க தலையில போய் அடைச்சி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் பேர் இந்த இப்ப இருக்கிற இந்த சினிமா, அந்த பிரச்சனை, இந்த போதையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுல போய் கடைசியில அதுல பாதி பேர் டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரி யோக கலையெல்லாம் இப்ப இருக்கிற யோக கலை இதை விட்டுருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த சாஸ்திரம் தாந்திரிகம்னு ஒரு கலை.
இந்த தாந்திரிகத்துல பெரிய ஆள் தான் திருமூலர். தாந்திரிகம் அப்படின்னு சொன்னா அந்த சாக்தம் சக்தி மரபுல வந்த கலை வடநாட்டுல, அதுவும் திராவிடர்களுடைய கலையா தான் இருந்தது. சக்தி வழிபாட்டுல அது உண்டு. அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, அதுலதான் இந்த பெரிய பெரிய இந்த உடம்பிலே இருந்து சக்தியை எழுப்புகிற விஷயத்தை முதல்ல பேசி இதுல பெரிய விஷயம்லாம் செஞ்சது அவங்க தான். இந்த கலை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த புலார்ணவம், அந்த மாதிரி நிறைய பேசினது. அதுல என்னன்னா, இந்த ஆத்மாவை தனியாக கொண்டு வந்து வேற உடம்புல சேர்த்து இந்த மாதிரி விஷயம் பண்றத, உடம்பை நிலையாக வைக்கிறதெல்லாம் அவர் பெற்று விட்டார். அதே மாதிரி விஷயத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இங்க நாம இந்த யோக மரபுல நாம இந்த யோக கிளாஸ் மாதிரி இல்லை, இது பெரிய யோகம்னு ஒரு விஷயமா போனதுக்கு இது ஒரு உதாரணம். அதுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உடம்பு அழியாமல் இருக்கிற உடம்பாக மாறும். இதுல ஒன்றும் குறையில்லை. எதுல? பெரிய யோக நிலையில போய் உடம்பு அழியாமல் அதை காப்பாற்றுகிற ஒரு விஷயமாக போனால் அதுல எல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடம்ப தட்டினீங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரும். அதாவது கோரக்கர்னு ஒரு சித்தர் இருந்தார், அந்த மாதிரி தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கல்லு மாதிரி இருப்பாங்க அவங்க. இந்த கல்லு மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி. உடம்பை மாற்றினார்கள், கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள். இந்த விஷயத்தில் அவர்களும் கல்லை போலத்தான் இருக்கிறார்கள். ஆனா நம்ம இங்க ஆராய்ச்சி பண்ண பிறகு என்னெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகத்தோட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் உண்மைதான். என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க இந்த சுத்த சாதகம், அப்புறம் நால்நிலை சதகம், இந்த மாதிரி அந்த குமாரதேவர் நூல், அப்புறம் தண்டபாணி சுவாமிகள் நூல்லாம் படிச்சீங்கன்னா அதுல இந்த விஷயங்கள்லாம், அப்புறம் இவங்க இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் இதை தெளிவா எழுதியிருப்பாங்க. கத்தியால குத்தனா கத்தி உள்ள போய் வரும், ரத்தம் வராது. உடம்புல அந்த டங்குன்னு அந்த சத்தமும் வராது. இந்த மாதிரி ஒரு அனுபவ நிலை எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகமாக உட்கார்ந்து ஆற்றலை எழுப்பி அதுக்கு மேல ஒரு அனுபவம் இப்படிலாம் பேசினா வராது. இதெல்லாம் எதுல பேசியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு அதை சொல்லி அதாவது அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது நடுவில் இருக்கிற இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதையும் சேர்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு அதுல சேரும். என்ன சேரும்னா, இந்த மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பாருக்கு தேங்காய்ப்பால், இந்த மாதிரி விஷயம், அப்புறம் மயில் குயில் ஆச்சுது, இந்த மாதிரிலாம் பரிபாஷையெல்லாம் வருது இல்ல, அது இந்த சபை 5 சபை அனுபவம்லாம் இருக்குல்ல, இதுலலாம் ஏகப்பட்ட, இதெல்லாம் தனித்தனியா பேசும்போது நல்லா பேசிடுவாங்க. ஆனா இதை சேர்த்து வச்சு இதுக்குள்ளார என்ன விஷயம் இருக்கு, இதுக்கு மேல எது வருது அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனையா வரும்போது தான் பாம்பன் சுவாமி எல்லாம் இல்ல இல்ல இதுலெல்லாம் போகக்கூடாது, இந்த விஷயம் இப்படி மாறுது அப்படிங்கிறத எளிமையா கொடுக்கறதுக்கான வழி. இது நீங்க நூல் முடிக்கும் போது நல்லா தெரியும். சுவாமிகள் யோக வாழ்க்கையை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இல்லைன்னு வரும். ஏன்னா இந்த யோகமா போய் கூடு விட்டு கூடு மாத்திர மாதிரி மாறி ஏமாத்துற மாதிரிலாம் வேணாம் அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். அது பெரிய நிலை தான். அதுல நாம என்ன மாதிரி அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த பெரிய தகர அனுபவம்லாம் அதுல இல்ல. அது இந்த உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு அது போகுதுன்ற ஒரு விஷயம் பெருசு கிடையாது. எல்லாமே அதுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதுல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த சபை அனுபவம்லாம் நமக்குள்ள வரும். அது வந்தது இந்த இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி இருந்ததுனால நான் அதையும் சொல்லிடுறேனே. இந்த பஞ்ச சபை இருக்குல்ல, நம்ம கிட்ட பஞ்ச சபை. இப்போ நாங்கள் கூட நேற்று நேரம் அங்கதான் இருந்தோம். அதாவது முதல் சபை எது தமிழ்நாட்டிலன்னு கேட்டீங்கன்னா எது சொல்லுவீங்க? குற்றாலம், அதான சொல்லுவோம், சித்திர சபை. அதுக்கப்புறம் நெல்லையில தாமிர சபை, அதுக்கப்புறம் மதுரையில வெள்ளி சபை, அதுக்கப்புறம் சிதம்பரத்துல பொற்சபை, அங்கேயே ரத்தன சபை. ரத்தன சபையை தனியா வைக்க கூடாது,
ஏன்னா காரைக்கால் அம்மையார் சபை வேற, மற்ற சபை வேற. இதுக்கப்புறம் நேற்று போனது நம்ம சிவஞான முனிவர்னு ஒருத்தர் இருந்தார்ல, சிவஞான போதத்துக்கு மாபாடியம் எழுதினவர். அவர் முதல்ல பாடின பாட்டு அகிலாண்டேஸ்வரி பதிகம். அகிலாண்டேஸ்வரி பதிகம் 10 பாட்டு. அதுதான் முதல்ல அவர் பாடினது. அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்கு பேரு செப்பறைன்னு பேரு. செப்பறைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் ராசவல்லிபுரம் தான் போடுவாங்க. அங்க என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அங்க போன பிறகு அந்த வரலாற்றை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல செப்பு, அதாவது தாமிர சபையினுடைய மூலம் இதுதான். அங்க போனீங்கன்னா இப்போ இருக்கு, அந்த வரலாற்று குறிப்பா அதுல அடிப்படை இருக்கு. அதுல அங்க சபை மேல பாத்தீங்கன்னா அங்கேயும் செப்ப, அந்த திருநெல்வேலியை விடவும் அழகா இருக்கும் அந்த செப்பறையில சபை, இந்த தாமிர சபை செப்புனால. இப்ப எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த சபை வரலாறு, பொன் சபை, இதுல பிரச்சனை இல்லை எனக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிதம்பர அனுபவத்துல கடைசியா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆயிரங்கால் மண்டபத்திலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் சொல்லுவோம்ல, அதான் அனுபவம். சிதம்பர அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்றாலம் தொடங்கி சிதம்பரத்துல முடிகிற இடத்துல ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம். அதுக்கு என்ன தத்துவார்த்தமா சொல்லுவாங்க அப்படின்னா, நம்முடைய உடம்பிலே மூலாதாரத்தில் இருந்து ஆக்ஞா சக்கரம் வரை சென்ற ஆற்றல் குண்டலினி 1000 இதழ் தாமரையை விரித்து அதிலே பால் பொங்கி உடம்பு அழியாமல் நிலைக்கும் அப்படிங்கிறது அதுக்கு தத்துவம் சொல்லப்படும். புரிஞ்சதில்ல? சிதம்பர அனுபவம் என்ன அப்படின்னா, அதுக்கு தான் அந்த நடராஜ சபைக்கு மேல இருக்கிற தகடு ஆணி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க. இத்தனை நரம்பு இருக்கிறது, இத்தனை காற்று இருக்கிறது, இத்தனை கலை இருக்கிறது, 5 சபை இருக்கு, இந்த 5 படி இருக்கு, எல்லாத்துக்கும் உடம்ப வச்சு எல்லாத்துக்கும் தத்துவம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த உடம்பிலே இருக்கிற 6 ஆதாரத்தை தாண்டி அதற்கு மேல் இருக்கிற 1000 இதழ் தாமரை மலர்ந்து அதிலே பெருமானுடைய அனுபவம் என்கிற பால் சொரிந்து அதுதான் நடராஜருடைய அபிஷேகம். அப்பொழுது உடம்பு அழியாமல் ஆகும். இதுக்கு பேரு பொற்சபை அனுபவம்னு சொல்லுவோம். இதுக்குள்ள எல்லாம் எது எதுலாம் அடங்கிடுது? சித்திர சபை, தாமிர சபை, வெள்ளி சபை எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இந்த சபையை விட்டுட்டு நான் இப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வரல, இது மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு இன்னொரு ஒரு விஷயம் உண்டு. 7 சபை உண்டு. 7 சபை எதுனா, திருவையாறு, திருவாரூர் இந்த இடத்தை சேர்ந்தவங்களுக்கு அது தெரியும். சப்த விடங்கத்தலம்னு ஒண்ணு உண்டு. சப்த விடங்கத்தலம் திருவையாறுல இருந்து இன்னொரு 6 கோயில் அதுல சேரும். நந்தி எம்பெருமானுக்கு கல்யாணம் செஞ்சு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அபிஷேகம் செய்யற மாதிரி ஒரு அமைப்பு அதுல இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆன்மாவை 6 ஆதாரத்துக்கு ஏத்துறதுலாம் சப்த விடங்க தலத்துல வரும். இந்த 6 ஆதாரமா வர்றது உடம்புக்கு. எது? பிள்ளையில வர்ற பொன் சபை அனுபவம் எல்லாம் உடம்புக்கு. உயிருக்கு வர்றது இந்த சப்த விடங்கத்தல அனுபவம். இந்த சப்த விடங்கத்தல அனுபவமும் வேற, இந்த உடம்புக்கு வருகிற அனுபவமும் வேற. இந்த அனுபவங்களை எல்லாம் பேசுறதுதான் எதுன்னு கேட்டா, இந்த யோக மரபுலாம் இதுலதான் வரும். இந்த யோக மரபுல உடம்ப மாத்துறது, உயிரை ஏத்துறது, இதுக்கெல்லாம் தனித்தனியான அடையாளங்கள் இதுக்கு உள்ளார இருக்கும். இது போக இன்னொரு விஷயம் ஒண்ணு வந்தது. எது வந்ததுன்னா, திருவொற்றியூரை வச்சு இன்னொரு விஷயம் வந்தது. அந்த பெருமானுக்கும் இந்த 7 விதமான நடனம் உண்டு. இது நான் இந்த நடனம் எல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உடம்புல நாம உடம்ப மாத்துறது ஒண்ணு, உயிரை ஏத்துறது ஒண்ணு, பெருமானே நம்மள மாத்துறது ஒண்ணு. திருவொற்றியூர் நடனம்
இந்த மாதிரி 3 விதத்தையும் பிரிச்சு காட்டினது எங்க? இந்த தமிழ்நாட்டு அனுபவத்துல திருக்கோயிலை வச்சு நாம பண்ணிருக்கிறோம். இந்த வடநாட்டு சிவயோகி யோக மரபுல உடம்ப மாத்தனாரா, உயிரை ஏத்தனாரா, பெருமான் மாத்தனானான்னு கேட்டா அவர் உடம்ப ஏத்தனார், உயிரையும் குடிச்சு பார்த்தார், அதுல அவர் பெரியார். இதுக்கு தான் நான் அதை சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா இந்த அனுபவம் பெருமானுடைய அனுபவமாக அல்லது அன்பை அனுபவிக்கிற அனுபவமாக இருக்க வேண்டும் என்றால் நானே வலிந்து ஒரு விஷயமாக அமைத்து அதை இயக்கி மாற்றாமல் இருந்தால்தான் நடக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, மறுபடியும் இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைத்து எல்லா செயலும், அதுல ஒன்றும் குறை இல்லையே. நம்ம வாழ்க்கை, இப்ப நம்ம வாழ்க்கையை பற்றி சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் நினைத்து எல்லா செயலும் நடக்கிறது, இதுதான் நீங்க பிடிக்கிறதுன்னு பேரு. ஆனா நீங்களா ஒரு செயலாவது செஞ்சீங்களா? இந்த கேள்விக்கு கேள்வி கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கும். நான் கேட்கிற இடம் சரியா புரிஞ்சாதான் அது புரியும். அன்புக்கு அன்பு இல்லாததை புரிஞ்சுக்கணும்னா நாம நினைச்சுதான் எல்லாத்தையும் பிடிச்சி மேல வந்திருக்கிறோம். ஆனா நாம ஏதாவது செஞ்சோமான்னு கேட்டா ஜீரோவா இருக்கு. அப்ப என்ன நடக்கணும் அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப இந்த கேள்வியை சரியா புரிய வச்சிடறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால, பெரிய யோக நிலைக்கு போறதா இருந்தாலும் நாம அவர் உடம்பையே கூடு விட்டு கூடு பாயற அளவுக்கு மாத்துறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எதுன்னு கேட்டா, நான் இதை பெற வேண்டும் என்று நிறுத்துவது. அதனாலதான் அஷ்டாங்க யோகம் சொல்லும் போது நிவர்த்தி பிரதிட்டை இந்த மாதிரி நான் வச்சு மற்றதை நீக்கி நான் அதுக்குள்ள போறது. முதல்ல யோகத்தையே என்ன பண்ணாங்க பிரிச்ச, முதல்ல யோக வரலாறு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பிரியறது தான் யோகம். யோகம் அப்படிங்கிற சொல்லு பின்னாடிதான் கூடுறதுன்னு வந்தது. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியறது. இந்த உடம்பினுடைய தாக்கத்திலே இருந்து ஆன்மா பிரிவது, இதுதான் முதல்ல. எது? சாங்கிய யோக தொடக்கம் இதுதான். சாங்கிய யோகம்ங்கிற தத்துவ மரபுல. அதுக்கு பிறகுதான் இல்லை இல்லை நாம் இறைவனோடு கூட வேண்டும்னு பின்னாடிதான் அந்த கருத்து வளருது. முதல்ல பிரிவதற்கு யோகம் ஆரம்பிச்சு, அப்புறம் கூடுறதுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எதை கூடுவதுங்கிற ஆராய்ச்சியில தான் இந்த மாதிரி நாம் கூடு விட்டு கூடு பாயறதுல இருந்து சித்துக்களை அடையிறதுல இருந்து எல்லா விஷயமாகவும் வளர்ந்தார்கள் அல்லது வந்தது. அதுல ஒன்றும் குறையில்லை நமக்கு. அதெல்லாம் நமக்கு ஒன்றும் இப்போ இங்கே எங்கேயாவது ஒரு கல் இருந்தால் சித்தர் இருக்கிறாரா இல்லை நான் இருக்கிறேன்னான்னு தெரியாது. இப்போ எதிரில் ஒரு சித்தர் இருக்கிறாரு, அந்த கல்லா வந்திருக்கிறாருன்னா அவர் பாவம் யோகியாகி சித்தரா மாறி கல்லா ஆயிட்டாரு. ஆனால் அவர் ஏதோ ஒன்று பாவ விமோசனம் அடையணுன்றதுக்காக அவரை கொண்டாந்து பாம்பல் சுவாமி கோயிலில் நட்டுட்டு போயிருப்பாங்க. அது இறைவன் ஏதாவது ஒரு கருணை செய்வான். இது அவர் செஞ்ச பாவமான்னு கேட்டா அவர் அவரா கேட்டு வாங்கினது, அதை பெருமான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவர் கல்லா இருப்பாரு. ஏதாவது ஒரு காலத்துல அது மறுபடியும் அவருக்கே அதுக்கப்புறம் பெருமான் அதை மாற்றுவான். அப்படிங்கிறதுல குறையில்லை. இந்த விஷயமா அதை புரிஞ்சுக்கிறோம் சொன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்திலேயும் நாம அதை புரிஞ்சுக்கிறோம் சொன்னா நம்ம வாழ்க்கையும் அதான். அதனாலதான் சித்தருங்கிறதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா நினைத்ததை செய்து முடிப்பவன் சித்தர்னு வச்சுங்களேன். அப்புறம் கடைசியா வள்ளலார் நான் அருள் சித்தன் சொல்றாரு. சுவாமிகள் இல்ல நம்ம அந்த பேரை வேற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றாரு. ஏன் இது வருகிறதுன்னு கேட்டா, இந்த ஒன்றை பிடித்து கொண்டு போனவன் இன்னும் அதிலே இருந்து விடுபட முடியவில்லை. அது ஆம் என் நாயகனுக்கு எதிரானது. இந்த ஆம் என் நாயகனுக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயமா புரிஞ்சுக்கிறது கூடு விட்டு கூடு பாய்கிற யோகி வரைக்கும் பொருந்தும். இந்த கூடு விட்டு கூடு பாய்கிற விஷயம் ஆக்கம்தான். ஆனா அது நாயகனை நோக்கிய ஆக்கம் கிடையாது. ஆக்கத்தை பத்தி அவன் ஒண்ணும் நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க அவன் தயாரா இருக்கிறான். ஆனால் அது தகர ஆலயம் என்பது போல விரிந்த அனுபவத்தை, சிறுமை இல்லாத அனுபவத்தை தருகிறதா என்பதுதான் கேள்வி. அதுக்குதான் சுவாமிகள் இப்படி ஒரு நூல். அதுலதான் இப்போ நான் சொன்ன அந்த வரலாற்றுல உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சாலும் பிடிக்க வேண்டியது இதுதான். என்ன பிடிக்கணும் அப்படின்னு கேட்டா,
என்னுடைய வாழ்க்கையில் நான் பிடித்துத்தான் வளர்ந்தேன். இது சாதாரண ஆளுக்கும். பெருமானிடம் இதை கேட்டுத்தான் வந்தேன், கொடுத்தான். முடிந்ததா என்று கேட்டால் முடியவில்லை. அடுத்ததை கேட்டேன், கொடுத்தான். முடிந்ததா என்று கேட்டால் முடியவில்லை. இதுவும் ஒரு ஆக்கம்தான். ஆனால் இது முடிவு இல்லாத ஒன்றாக போய்கொண்டிருக்க கூடாது என்பதுதான் பெருமானுடைய கவலை. கேட்கிறதே முடிவுக்கு இல்லாம போகுதுன்னு சொன்னா இவருக்கு என்னதான் வாழ்க்கை? அதுதான் இந்த கூடு விட்டு கூடு பாயிற வரைக்கும் கேட்டு வாங்கியாச்சு. அந்த எல்லை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த எல்லையை நீங்க தெளிவுபடுத்தினாதான் கேட்காம இருக்கிறதுக்கும் அதுதான் அன்புங்கிறதுக்குமான விளக்கம் தரும். அது நீங்க எந்த மாதிரி 1000 தடவை நாம 1000 உதாரணம் சொன்னாலும் அதை தத்துவமா அதை ரொம்ப அழகா பிடிச்சு பார்க்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையை கேட்டு வாங்கி எதிலே முடிக்கிறேன் என்று கேட்டால், கேட்டு வாங்கினால் வினையில் முடிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வாங்கினால் யோகத்தில் முடிக்கிறேன். இது கடைசி. கூடு விட்டு கூடு பாயிற வரைக்கும் வாங்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் அது வரைக்கும் வரலாறு இல்லை. ஆனா அது வரைக்கும் அவர் ஒன்றும் எழுதலை. ஆனா திருமூலன் உடம்புல புகுந்த பிறகு எழுதுறார். அப்ப இதுக்கான வேற வேலை எது அப்படின்னு கேட்டா, இதுதான் பெருமான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிட்டு கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்கிற வேலை. உணர்கிற வேலையில தான் இன்னொரு சின்ன உதாரணம். நான் முதல்ல சொன்னேன்ல, நாம கேட்டு பிடித்து போய் நின்று வளர்ந்தது ஒன்று, ஆனால் நாம எதையும் செய்தோம் என்பதாக இல்லாத வாழ்க்கையும் இதுதான். இந்த ரெண்டுக்கும் வேறுபாட்டை உணர்ந்து நாம நடுவுல என்ன செய்யணுங்கிறது தான் ஆம் என்கிற அன்பு வாழ்க்கைங்கிறது. முதல் வாழ்க்கை தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நான் கேட்டு கேட்டு அது விஷயமா ஆயிட்டேன் அப்படிங்கிறது. இந்த ரெண்டாவது வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானாக எதையும் செய்யவில்லை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவடைகிற வாழ்க்கை. நானாக எதையும் செய்யவில்லைங்கிறது எப்படி தெளிவடைகிறது? நானா எதையும் செய்யலை அப்படிங்கிறதுல எதுல தெளிவடைகிறது? நானா செய்யாம இருந்தா தெளிவடையலாம். இப்ப நானா எதை செய்யாம இருக்கிறேன், நான் எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று ஒருவன் முயற்சி செய்தால், நான் எதையெல்லாம் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்பதும் தெரியும், நானே அதை செய்யவில்லை என்றும் தெரியும். நானே செய்யலன்னு எப்படி தெரியும்னா, இப்ப காலையில எழுந்த உடனே நான் எதையும் செய்யாம உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? பல்லு நாத்தடிக்கும், உடம்பு நாத்தடிக்கும். அப்ப நான் பல்ல விளக்கணும், உடம்பு குளிக்கணும்ல. அப்ப நானே குளிக்க பல்லு விளக்கணும். யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். நான் தான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அதுல என்ன பிழை இருக்கு? என்ன அது பல்லு விளக்கத்தை நாம விளக்காதுன்னு அடுத்தவனை விளக்கி விட்டுருந்தான்னு கேட்காதீங்க. பல் நாற்றம் அடித்ததனால் துளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது, அதனால் நானே செய்யவில்லை. நீங்களா செஞ்சீங்களா? நாங்க ஒரு குச்சி எடுத்து பல்ல வளர்க்கணும், அது இருக்கிற அழுக்க நான் போக்கணும், அவ்வளவுதானே. அப்ப நானே செய்ய வேண்டிய வேலை என்பதாக ஒரு வேலையின் மூலம் இருந்ததனால் நான் செய்கிறேன், அதனால் நானே செய்கிறேன் என்பது பொருந்தாது. அப்ப எத்தனை வேலைகளை நான் செய்திருக்கிறேன்னு இப்ப முடிவு கட்டணும் என்னோட வாழ்க்கையில. நானா இப்ப இதுக்கு நாம பொறுப்பு இல்லை. எதுக்கு நாம பொறுப்பு இல்லை? நடக்கிற எதுக்கு நாம பொறுப்பு இல்லை. ஆனா அந்த மாதிரி நிக்க முடியல. அந்த மாதிரி நிக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த ஆதாரத்தை பிடிப்பது இதுதான் வேலை. நான் நிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வந்து நின்றாயிற்று, இந்த வேலை நடக்கிறது, ஆனால் இந்த வேலையினால் இன்னொன்று வருகிறது, இதனால் இன்னொன்று வருகிறது, இதை எப்படி முடிவெடுப்பது? பல்லு விளக்கியாச்சு, அப்புறம்
சரி சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட பிறகு தூக்கம் வருது, சரி சாப்பிட்ட உடனே தூங்கு, அதை பத்தி கவலை இல்லை. சரி இப்படியே நடந்த பிறகு என்ன நடக்கிறது? ஒண்ணு சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்ல சாப்பிட்டா அது பண்ற வேலையை பார்க்கணும். சாப்பிட்டா அது பண்ற வேலைக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு, சாப்பிட்றதுக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நான் வேலை செய்தேன் என்பது அங்கேயும் என்னவா இல்லை, என்னுடைய கையில் இல்லை. ஆனால் இதெல்லாம் கணக்கு வழக்காக மாறுகிறது. இதுவே பார்த்தா ஒரு மாயை மாதிரி தெரியுது. அதனாலதான் அவங்க மாயைன்ட்டு போயிட்டாங்க. யாரு? சங்கரர்லாம் சொல்லும் போது உலகம் ஒரு மாயைன்னு ஏன் சொன்னாங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு மாயைப்பா, இதுல ஒன்றும் நீ ஒன்றும் கவலையே படாத. அதை கேட்கும்போது கொஞ்சம் சுவையா இருக்கும். ஓ ஆமா, இப்படி பார்த்தா எல்லாமே ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்டு அதுல போய் ஒடுங்கிடலான்னு பாதி பேர் போயிடுவாங்க. அதுலதான் சித்தர்களை எல்லாம் அவங்க ரொம்ப பேர் வேதாந்தி வேதாந்தின்னு அவங்கள சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள இதுக்குள்ளார இருக்கிற விஷயமா புரிஞ்சிக்க முடியாது. அது எப்படி புரிஞ்சிக்க முடியாதுன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலை நடந்து முடிஞ்சிருக்கும், ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். நீங்கள் அடுத்த வருஷம் போய் நீங்கள் ஒரு வருஷம் வராமல் இருந்து அடுத்த வருஷம் போய் முதல் கல்யாண வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுதுன்னு அந்த விழாவுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன தெரியாது? போன வருஷம் கல்யாணம் நடக்கும்போது என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியாது, அது எப்படி முடிஞ்சுதுன்னு தெரியாது. ஆனால் இந்த வருஷம் அது சுத்தமாக ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி சித்தர்களை பார்த்து இவங்க எல்லாமே பொய்ங்கிறாங்க, இவங்க எல்லாமே இப்படிதாங்கிறாங்க, இதெல்லாம் வேணாங்கிறாங்க, அதனால அவங்களை உடனே தூக்கி போய் உடனே வந்து அவங்க பேசுறது அத்வைத வேதாந்தம் மாயாவாதம் பேசினாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுதான் சித்தர்களை நாம புரிஞ்சுக்கிறதுல வந்த கோளாறு. அந்த மாதிரி கோளாறு வரக்கூடாதுங்கிறதுலதான் சுவாமிகள்லாம் தெளிவா இந்த விஷயத்தை இப்படி இப்படிலாம் இதுக்கப்புறம் இப்படி இப்படிலாம் இதை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறது. அந்த எழுதுற விஷயத்துலதான் இப்ப நான் சொன்ன உதாரணம் ரெண்டா புரிஞ்சிக்கிறதுல என்ன உண்மை தெரிஞ்சுது அப்படிங்கிறது. ரெண்டா சொன்னோம்ல, என்ன சொன்ன? முதல்ல சொன்னது மறந்துட்டே இருக்குமே நேரம். முதல்ல சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றை பிடித்து கொண்டு அதன்மயமாக போய்கொண்டிருக்கிறேன் என்பது. இரண்டாவது சொன்னது நான் பிடித்து கொண்டிருந்ததே என்னுடைய வேலை இல்லை என்பது. அப்ப இதன் மூலமாக எனக்கு என்ன உண்மை கிடைக்கிறது? ரெண்டும் ஒண்ணு நல்லது, கரெக்ட் மாதிரி தானே தெரியுது. ஆனா முடிவுக்கு வரும்போது பிரச்சனையா இருக்குல்ல. இப்போ ரெண்டுமே உண்மை மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டுல நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்படி வருவது? இந்த முடிவுக்கு வர்ற விஷயம்தான் இந்த திருமூலர் முடிவுக்கு அவரும் வர முடியல. அவர் வர முடியாதனாலதான் என்ன பண்ணான் பெருமான், நீ இந்த வம்புலாம் நீ மறுபடியும் உன்னால கடைசி வரைக்கும் நீயா தேர மாட்ட. நல்ல வேலை இந்த உடம்பு உன் கண்ணில் பட்டது, இதுக்குள்ள புகுந்த இல்லை, அதை நான் காலி பண்ணிட்டேன், அந்த உடம்பை நான் எரிச்சிட்டேன், நீ இதுல இருந்தே அனுபவத்தை பெறுவாயாக. இல்லைன்னா திருமூலர் மாதிரி லட்சக்கணக்கான யோகிகள் அப்படியே உடம்போட மாட்டிட்டு கிடக்குறாங்க, எங்கெங்க கல்லா இருக்கிறாங்கன்னு தெரியாது. யோகிங்க தான், அவங்க ஒன்றும் பெரிய குரல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவங்க கல்லா இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்குது நமக்கு? திருமூலர் வந்து இந்த உடம்புக்கு வந்ததுனால தானே 3000 தமிழ் நமக்கு கிடைக்குது. அதுதானே இந்த உலகத்துக்கு வந்து பயன்படுது. அப்ப பெருமான் என்ன சொல்லுகிறான், பயன் என்ற ஒன்று இருக்குமானால் அது அன்பை அடிப்படையாக கொண்டது. நீ என்னதான் இந்த அறிவை வைத்துக் கொண்டு மேலே போயிருந்தாலும் ஒன்றை பிடித்து கொள்ளுகிறாய். ஆனால் உனக்காக அன்பு வைத்து நீயாக செய்யவில்லை என்றாலும் செய்ய வைத்ததற்கு பெயர் அன்பு என்பதாக ஒன்றை பிடித்தாயா? தான் கேள்வி. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்ல, இங்க எப்படி அன்பு வருது? அன்பு நம்ம சொன்னா அன்பு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அன்பு எப்படி வருது? அதுல நம்ம அப்புறம் நான் எங்க போயிடுவோம், அப்புறம் முதல்ல கொடுத்த ஸ்வீட்டுக்கே போயிடுவோம். அப்புறம் சுவைனா என்னன்னு பார்த்தோமே, சுவைனா 1000 வகையான லட்டு சாப்பிட்டோமே, இந்த லட்டுலாம் இனிப்புன்னு சொன்னமே, ஆனா இனிப்பாவே அது இல்லையே. இனிப்பாவே ஒரு இனிப்பை அனுபவிச்சா அது எப்படி இருக்குன்னு கேட்டா இதுவரைக்கும் சாப்பிட்ட இனிப்புலாம் இல்லாம போகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி வரணும். ஏன்னா இப்ப நம்ம அன்பை வந்து முடிவு கொண்டு வரணும். இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் அன்பை முடிவு கொண்டு வந்தாதான் போன வாரம் சொல்ல முடியாத சொன்னதா ஆகும். ஏன்னா
நான் அன்பை பற்றி நாம உதாரணமா இப்படி சொல்லியாச்சு. என்னெல்லாம் சொல்லியாச்சுன்னா, எது ஒன்று நேரிடையாக நீங்கள் சொல்லுவதெல்லாம் நடப்புகிற மாதிரி இருக்கிறதோ, நீங்கள் எந்த ஒன்றில் நின்றால் பெருமானை நேரிடையாக பிடித்து விட்டதாக ஆகுமோ, நீங்கள் எந்த ஒன்று கொஞ்சம் கூட சிறுமை இல்லாத ஒன்றாக மாறுகிற தன்மையிலே பெருமானிடம் உங்களை கொண்டு சேர்க்கிறதோ, அந்த ஒன்று அன்புன்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நானும் மகா வாக்கியம் சொன்ன மாதிரி அது இல்லாது எப்படி அதை புரிந்து கொள்ளுவதுங்கிறதான் என்னோட வேலை. இப்போ அதுதான் மனுஷனை தயாராக்குறதுங்கிறது சாமி சொன்னது. அந்த மனுஷனு தான் தகராலயங்கிறது அவனுக்கு நேர அனுபவமாக ஆகும் அப்படிங்கிறது. அதுதான் பெருமானை கொஞ்சம் கூட கீழே வைக்காமல் ஆம் என் நாயகன் என்பதாக நமக்கு உணர வைக்கிற அனுபவம். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஆரம்பிக்கும் போது சொன்னல, அறத்திற்கும் அன்பு மரத்திற்கும் அன்புன்னு. நான் அதாவது இப்போ படிக்க வேண்டும் என்று அன்பு வைத்தால்தான் என்னால் படிக்க முடியும், சரிதானே? ஜெயிக்க முடியும், சரிதானே? அதில் ஒன்றும் குறையில்லை. இல்லை, இப்போ படிப்பே வராதவனை கொண்டு போய் நீ படிப்பில் அன்பு வைனா என்ன பண்ணுவான்? சொற்பொழிவு கேளுன்னு சொல்லிட்டு யாரையாவது வீட்டாங்க உட்கார வச்சா உட்காந்துருப்பாங்களா கடைசி வரைக்கும்? சரி, நல்ல வேலை சாமி பார்க்க வந்தால் 2 நிமிஷம் ஏதோ சொல்கிறாங்க, அங்கே கேட்டோம் போனோம், அது அளவுக்கு நிறுத்திக்கோ. அதுக்கு மேலே அவர் பேசுறதெல்லாம் கேட்டு நீ ஏதாவது அம்பு பண்ணால் அங்கே வீட்டில் ரகலையே நடக்கணும், யாராவது அச்சா என்ன பண்ணுவீங்க? சரி, என்னையே கேட்பாங்கல்ல, பேசுறதுலாம் அங்கேயே வச்சுக்க, இங்கே பேசாதன்னாங்கல்ல. அப்புறம் நிறைய பேர் நான் நிறைய பேருக்கு இந்த பேசினா கூட எனக்கு நிறைய பேர் என்ன உபதேசம் பண்ணிக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 வருஷமா எனக்கு நிறைய பேர் தெரிஞ்ச உபதேசம் என்னன்னா, இந்த பேசுறதெல்லாம் அங்கேயே வச்சுக்கோங்க, அது மாதிரியே வாழணும்னு ட்ரை பண்ணாதீங்க, இதனால தான் நீங்கள் இன்னும் வளர மாட்டீங்கன்னு 1000 பேர் அட்வைஸ் பண்ணுவோம், உபதேசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வைக்கிறது தான் இந்த அன்பை புரிந்து கொள்ளாத விஷயம் கூட. அந்த நேரா வந்தா இந்த வேற்று விதமான கருத்தே வராதிங்க. இந்த வேற்று விதமான கருத்து வருதுன்னா அன்பை ஒவ்வொன்றிலே வைக்கிறார்கள், ஆனால் அன்பை வைக்கவில்லை. புரியுதா? அன்பை வைக்கிறதுக்கும் அன்பை ஒன்றிலே வைப்பதற்குமான இடைவெளி தான் வாழ்க்கை. இப்ப எப்படி நான் பல் துலக்க வேண்டும், எப்ப பல் மேல அன்பு வைப்பீங்க? பல் மேல எப்படி அன்பு வைப்பீங்க? ஆமா, நாட்டு வரை. அப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு தானே அன்பு வைப்போம், நல்லா சாப்பிட்றது தானே அன்பு வைப்போம். அப்புறம் சரி, அடுத்தவங்க கிட்ட சிரிச்சு ஏமாத்தும் போதும் பல்லு நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தானே வயசானாலும் ஏதாவது கட்டிக்கிட்டு நம்ம அவசரப்பட்டு இருக்கிறோம். சிரிக்கிறதுக்கு பண்றோமா மெல்றதுக்கு பண்றோமா? அது மெல்றதுக்கு உதவாது கட்டுற பல்லு. சரி, இருந்தாலும் அதை சிரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோமா? ஓகே, சிரிச்சா என்ன பண்றோம்? ஏமாத்துறதான முக்காவாசி சிரிப்புல நமக்கு தெரியுது. இன்முகம் காட்டு என்பது வாழ வைப்பதாக பயன்படவில்லையே. அப்ப உம்முனா மூஞ்சியா இருக்கிறதா, நம்ம கேரக்டர் தெரிய வைக்கிறதா? ஒண்ணுமே புரியல. இருக்கிற பல்ல புடுங்கி போட்டு போறதா என்ன? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அன்புக்கு பயன்படுகின்றன, ஆனா இவைகளே அன்பு இல்லை. அந்த மாதிரி நான் படிப்பதற்கு அன்பை பயன்படுத்துகிறேன், ஆனால் படிப்பே அன்பு கிடையாது. ஆனா இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வச்சாச்சு. என்ன புரிய வச்சாச்சுன்னா, எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்துகிறீர்கள், செலுத்துவதற்கு புரிகிற அன்பு தெரியவில்லை, ஆனால் செலுத்தப்பட்ட ஒன்று தெரிகிறது. அதே போல்தான் வாழ வைக்கிற கடவுள் தெரியவில்லை, ஆனால் வாழுகிற நிலை தெரிகிறது. இந்த வாழ வைக்கிற கடவுளைத்தான் இங்க அன்புங்கிறார். இப்ப எத்தனை இப்ப நம்ம படிக்கிறது மேல அன்பு வச்சுக்கிறோமா இல்லையா? அவனுக்கு படிப்புல அன்பு வரலன்னா வேற ஒன்றத்துல அன்பு வரப்போகுது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அன்பு இல்லைன்னா சொல்லிட முடியும் அவன்கிட்ட. அவன் மேல படிப்பதன் மேல் அன்பு வைக்கவில்லை, ஆனா கிடைக்கிற எங்க வீட்டு பையன் நல்லா படிக்க மாட்டாங்க, ஆனா கிடைக்கிற செல்போனை அப்படியே பிச்சு போட்டு பார்த்துறான் அப்படின்னா அவன் வேற ஒரு அன்பு அவனுக்கு வேலை செய்யதில்லை. அப்ப அன்பு என்பது அவனுக்கு ஏதாவது ஒன்றில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நான் பல்லை துலக்கித்தான் ஆக வேண்டும் எனக்கு ஊத்த இருக்கிறதோ அது போல. எப்படி நீ எனக்கு பாலுணர்ச்சி கிடையாது, ஆனால் சாப்பிட சாப்பிட வளருகிறேன், வளர வளர பாலுணர்ச்சி வருகிறது, குழந்தை வருகிறது, பிறகு முதுமை வருகிறது, பிறகு இறப்பு வருகிறது. நீ என்னதான் வளர்ந்தாய் என்று கேட்டால் ஏதோ தெரிந்தது, வளர்ந்தேன், சாப்பிட்டேன், பிறந்தேன். அதானே? இதுல ஒரு மாயை வரக்கூடாது. நல்ல நான் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்றேன், சங்கராத்வைதம் மற்றவங்க பேசுற மாதிரி இது உலகம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் மாயை தான் சொல்லிட்டு போடக்கூடாது.
அதுக்குதான் நம்ம பாம்பன் சுவாமிகள் வர்றாரு. அப்ப அது அப்படி இல்லை, அன்பு ஒன்று அனுபவித்தால் தகராலய அனுபவம் உண்டு அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம். உடனே அவங்க போற ட்ரேக்ல நான் அதுக்கு தான் இதை சொன்னு சொல்லக்கூடாது. இப்படி போறோம், ஆனா இப்படி போறதுல ஒரு ஆராய்ச்சி ரிவர்ஸ்ல அடிச்சா, ஓ பல் விளக்குவதும் நாம் இல்லை, ஆனால் பல் விளக்க செய்தது ஒன்று. ஏனென்றால் அது ஊத்தை. நம்மை சாப்பிட வைத்தது பசி, அந்த பசி இருந்ததனால் தான் சாப்பிட்டேன், அதனால் வளர்ந்தேன். நான் வளர்ந்தேனா? பசி வளர்த்ததா? பசி வளர்க்கவில்லை, நானும் வளர்க்கவில்லை. நடுவில் போட்ட சாப்பாடு வளர்த்தது. சாப்பாடு ஏன் போட்டேன்? பசி வந்ததனால் போட்டேன். அப்ப நான் வளர்ந்ததற்கும் போட்டதற்கும் நடுவிலே யார் காரணம்? இது மாயையாக இல்லாமல் அன்பாக வந்தால் அதுதான் மனசனை காட்டுகிற வரலாறு. அதுதான் நான் எதன் மீது அன்பு வைக்கிறேன் என்று பேசுவது அல்லது, அன்பையே அனுபவிக்கிற விஷயமாக அது மாறிவிட்டால் கடவுள் நீங்கள் உங்களோடு பழகுவதற்காக காத்திருக்கிறார். நீங்கள் அங்கே செய்கிற எந்த ஒன்றும் ஆக்கம். இதுதான் ஆம் என் நாயகனை பிடிக்கிற முறை. இப்ப புரிஞ்சதில்லை? அன்புல என்ன ஏதாவது டவுட் இருக்கா? நான் அன்புக்கு நிறைய திருக்குறளை சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லி அதுல பேசல. இப்போ வாழ்க்கையை என்னுடைய இப்ப நீங்க எல்லாரும் இப்ப நிறைய பேர் எனக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடம்ப நல்லா பார்த்து, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க நல்லதை செஞ்சா உடம்புல அழகு இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்பாங்க. உடனே ஜோசியர்கிட்ட போனா, இவங்களுக்கு விருச்சிகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனாலதான் அடுத்தவங்களுக்காக இதெல்லாம் கவலைப்பட மாட்டுறாங்க. உடனே இன்னொருத்தருக்கு போனா, இவங்க நல்ல உடம்ப கடைசி வரைக்கும் ட்ரெஸ் நல்லா அழகா பண்றாங்க, நல்ல மரியாதையா இருக்கிறாங்க. ஜோசியர்கிட்ட போனா குக்கரம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருப்பாங்க போலது, ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில பார்த்தா ஒன்றும் இருக்காது, டீக்கா இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஓ ஜோசியர் ஒரு விளக்கம் சொல்லுவார், ஆன்மீகவாதி ஒரு விளக்கம் சொல்லுவார். ஆனா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பொருந்தி வரும். ஆனா இதுக்கு நடுவுல இது எல்லாமே எப்படி எதன் மீது அன்பு வைக்கிறோமோ அதுல அது விளங்குற மாதிரி நாம எதையோ நமக்கு வந்த விஷயத்தை வச்சு அதுல ஒரு விஷயமாக நம்ம வாழ்க்கையில வச்ச பற்று தான் இது அன்பா தெரியுது. இப்ப நினைச்சு பாருங்க, யோகி வச்ச பற்றுக்கும் நாம வச்ச பற்றுக்கு என்ன இடைவெளி? யோகி கூடு விட்டு கூடு பாங்கன்னு பற்று வச்சார். நாமளும் தான் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உடம்ப கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். முடியலங்கிறது வேற. 50 வயசுக்கு மேல போனா அது எப்படியாவது சுருக்கம் வந்துடும், அது வேற விஷயம். ஓ அப்புறம் எப்படி சுருக்கம் வராமல் இருக்கணும்? உடனே அவங்கள ஒரு விளக்கம் கேட்டால் நல்லா தூங்கினா எப்படி நல்லா தூங்க முடியும்? ஒரு சிலரை கேட்டால் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே சுறுசுறுப்பாக இருந்தால் தான் இளமை இருந்துகிட்டே இருக்கும்பாங்க. ஒரு சிலரை கேட்டால் தூங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இளமை இருக்கும்பாங்க. அப்போ அவங்க அனுபவமாக ஒன்று வருது அப்படின்னு கேட்டால், ஏன்னா ஒரு சிலர் திடீர்னு ஒரு அரிப்பு வரும், காஃபி குடிச்சா உடம்புக்கு நல்லதுமா, உடனே காஃபி குடிச்சா வேற நோய் வரும், டீயே குடிங்கம்பா. இந்த மாதிரி வர்ற ஆராய்ச்சிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் நாம் பிடித்து வைக்கிற வாழ்க்கை. அது யோகம் வரைக்கும் அதான். இதுல அன்பு இருக்கா இல்லையா? இந்த அன்பை ஏதாவது ஒரு வகையில நாம இன்னொன்னுக்கு மேல வச்சதுனால இந்த வாழ்க்கை, இதெல்லாம் அன்பு வாழ்க்கை இல்ல, பற்றிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நாம செய்யாமலே நம்மை செய்ய வைத்து வாழ வைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை மாயை என்று சொல்லாமல், அதுதான் நாம் எப்படி எல்லாவற்றிலும் அன்பை வைத்து அந்த அனுபவத்தை பெற்றோமோ அதை விட்டு விட்டு அன்பையே பெற வேண்டும் என்பதாக மூலத்தை உணர்ந்தால் அதுதான் மனசனை கண்ட வரலாறு. அதுதான் அன்பு உடைய வாழ்க்கையை திருமூலர் அந்த மாடு மேய்த்த இடையனுடைய உடம்பை பார்த்து எல்லா மாடுகளும் அழுதனவோ அதை போல இந்த உடம்பிலே நான் இறைவனை வைத்துக் கொண்டு செய்தேனா அல்லது நான் செய்ய வேண்டிய வேலையை செய்தேனா என்று கேட்டால், நான் என்னை வாழ வைத்த அன்பை வைத்து செய்தேன் என்பதாக ஒன்று வருமானால் அந்த வாழ்க்கை உங்களுடைய இறைவனை நேரிடையாக உங்களோடு தொடர்பு கொள்ள செய்ய வைத்து எந்த ஒன்றையும் இழக்காத வாழ்க்கையாக தரும். இது எல்லாம் இதுவரைக்கும் வந்த அந்த அன்பு என்பதை அடிப்படையாக கொண்டு சிறுமை இல்லாமல் பெருமையாக ஆக்கத்தை தருகிற வாழ்க்கை என்று தொடங்கித்தான் சுவாமிகள் மனசனுக்கு அதை சொல்லுகிறார். இந்த மனசனுக்கு சதாசாரியன் சொன்ன அடிப்படை நம்முடைய திருமூலர் வாழ்க்கையிலேயே உண்டு. திருமூலர் வாழ்க்கையில் வடநாட்டு சிவயோகிதான் மூலன் என்கிற உடம்பில் புகுந்து அந்த ஞானமும் இந்த அன்பும் இணைந்து
3000 ஆண்டுகள் இணைந்து அந்த தமிழ் திரு என்ற அனுபவத்தை உலகிற்கு வழங்கியது. அந்த விஷயத்தை தான் அனைவரும் பெற வேண்டும் என்பதாக தகராலய ரகசியமாக மனுஷனுக்கு சதாசாரியன் சொன்னதாக, அன்பு உடைய மனுஷனுக்கு எந்த ஞானம் எப்படி தேவையோ அதை நமக்கு சுவாமிகள் தகராலய ரகசியம் மூலமாக சொல்லி இருக்கிறார். இதிலே ஆறுமுகனும் சிவனும் வேறு இல்லை, ஆறுமுக சிவன் என்பதாக ஒரு சொல்லை வைத்து அந்த பெரிய ஒரே பரம்பொருளை நீங்கள் முடியடி அனுபவமாக முழுமையாக பெறலாம். அதுதான் ஆக்கம் தரும் நாயக அனுபவம். அந்த அனுபவத்தை பெறுகிற முறைதான் அன்பை அடையாளப்படுத்துகிற முறை என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.